இன்னைக்கு நாம 2016வது வருஷம் ரிலீஸ் ஆன வணக்கம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு 3 நண்பர்கள் தன்னோட தவறான எண்ணத்திற்காக ஒரு கன்னியாஸ்திரி கூட பார்த்தனா தப்பான உறவுல இருக்காங்க. அதனால அந்த பெண்ணுக்கு பார்த்தனா குழந்தை பிறக்க போகுது. அதனால அவங்க இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணு இந்த மடத்துக்குள்ள இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி துரத்தி விட பாக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பசங்க தன்னோட தவிர உணர்ந்தாங்களா இல்லையா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட முழு கதையும் கேட்கறது முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒயின் ஷாப்ல நின்னுட்டு இருக்கிற விவேக் மற்றும் கிருஷ்ணா அப்படின்ற 2 பேரை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட முக்கியமான ஹீரோக்கள். இவங்க 2 பேருமே இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு, ஏடாது பலாப்பழத்துல மிக்கிற மாதிரி இவ்வளவு கூட்டம் மேஞ்சிட்டு இருக்குது, நாட்டுல பார்த்தனா வேலை வெட்டி இல்ல, பணம் இல்ல, காசு இல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தனா புலம்பிட்டு இருக்கிறானுங்க. ஆனா இவனுங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி கூட்டம் வந்துச்சு அப்படின்ட்டு தெரியல. அங்க பாரு எப்படி நிக்கிறானுங்க பாரு, ஒரு போக்க பார்த்தா நம்ம நாடு பொயின்சாப்லயே நாசமா போயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் பார்த்தா நல்லா தான் பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். மச்சான் சொன்ன மாதிரி சரக்குலாம் வாங்கிட்டா பாங்கடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போட கிடைச்சிச்சா வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போராடுங்க. அப்ப இவனுங்க 2 பேரும் பார்த்தா நாட்டு மக்கள் மேல இருக்கிற அக்கறையில பேசல, எங்க இவனுங்களுக்கு சரக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற பயத்துல தான் பேசிருக்கானுங்க போல இருக்கு. இப்போ இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானா, ரியாஸோட கடைக்கு போறானுங்க. இவர் பார்த்தா இந்த 2 வீலர் அண்ட் சைக்கிள் மெக்கானிக் கடை வச்சிருக்காரு. அந்த கடையில பார்த்தா உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது ரியாஸ் என்ன சொல்றானா, நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கான். விவேக்கும் பார்த்தா ஆமா நாட்டுல இப்படி நடக்குது, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது அப்ப ரியாஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. இனிமேட்டு பார்த்தா நம்ம சரக்கு அடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்றாரு. ஏன்டா திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க கேக்குறப்ப, அம்மா மச்சான் நம்ம பார்த்தா குடும்பத்தை நடத்துறதுக்கே பணம் இல்லாம கஷ்டப்படுறோம், இந்த நேரத்துல இந்த சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது அப்படின்றது பார்த்தா சரியா இல்ல, அதனால பார்த்தா நம்ம இதை நிறுத்திடலாம், அதுதான் பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரியும், குறிப்பா சொல்ல போனா நம்மளோட கடையில பார்த்தா இதை வச்சுக்க கூடாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கலாம் தப்பு இல்ல, ஆனா இந்த மாதிரி டெய்லி குடிக்கிறது ரொம்ப தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு பார்த்தா கூட இருக்கிற அந்த விவேக் அப்படின்றவனா சொல்றானா, நான் மச்சான் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன், நம்மளோட பிளான் பார்த்தா என்னன்னு தெரியும்ல, கூடிய சீக்கிரமே பாரு நம்மள பெரிய மல்டி மில்லியனர் ஆக போறோம் புரியுதா அப்படின்ற மாதிரி ரியாஸோட மைண்ட் பார்த்தா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதே நேரத்துல இவங்க எல்லாம் பார்த்தா சரக்கு அடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ரியாஸ் பார்த்தா தன்னோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா நான் சொல்றாங்கன்னா, எதுக்குப்பா டெய்லி உள்ள லேட்டா வர, என்னதான் வேலை பண்ற நீனு, அது மட்டும் இல்லாம என்ன பார்த்தா ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு பார்த்தா உடம்பு சரியில்லை, எனக்கு பார்த்தா உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல, இனிமேட்டு எனக்கு வேலைக்கு போயிட்டு உனக்கு பார்த்தா வடிச்சு கொட்ட முடியாது, இஷ்டம் தான் நீ சமைச்சு ஏதாச்சும் சாப்பாடு போடு, இல்லாட்டி நாட்டுக்கிட்டு சாவு அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவன் என்ன சொல்றானா, எதுக்குமா வீட்டுக்கு தொண இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிற, போமா போய் சாப்பாடு எடுத்து வைமா போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தா குடும்பத்து மேல எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம சாப்பிட போறான். அதே மாதிரி தான் கூட இருக்கிற மத்த பசங்களுமே என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்தா கண்டுக்கிறது கிடையாது, சாப்பிட்டுட்டு அவனுங்களை வேலைக்கே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ரியாஸ் என்ன பண்றானா, தன்னோட கடைக்கு வந்துட்டான். கடைக்கு வந்ததுக்கு அடுத்தது அங்க இருக்கிற ஒருத்தர் பைக் ரிப்பேர் பண்ற சாக்குல, இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு இடம், ஒரு பிக்னிக் போற மாதிரி இடம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. நிறைய இருக்குங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இவர் ஏதோ ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரா, அதனால பார்த்தா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் மாதிரி, அந்த தங்கிட்டு இந்த மாதிரி ரெசார்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கிறா, இந்த பிக்னிக் போற மாதிரி இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஏகப்பட்டது இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எல்லாத்தையுமே பார்த்தா அந்த நபர் நோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதே நேரத்துல தான் அந்த இடத்துக்கு பார்த்தா விவேக் வரான். விவேக் கிட்ட பார்த்தா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தா 2 நண்பர் வராங்க. ஒருத்தங்க பேர் பார்த்தா தெரசா, இன்னொருத்தங்க பேர் பார்த்தா அனிதா. இவங்க 2 பேருமே பார்த்தா இந்த ஊர்ல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா பாப்பாங்க, அவங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களும் பார்த்தா பிரைவேட்டா கிளினிக் மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இலவசமா எல்லாருக்கும் மருந்து கொடுக்கறாங்கன்னு சொன்னால, அந்த இடத்துல சுசிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான பெண்மணி அவங்க பார்த்தா தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் மருந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பார்த்தா அந்த அனிதான்றவங்க அந்த மருந்து எடுத்து கொடுக்கும்போது, எமாடி என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்ல, நான் அப்புறமேட்டு உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல இந்த மருந்து பார்த்தா நீங்களே எடுத்துட்டு போங்க, அதுக்கு உண்டான காசை நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி பார்த்தா அதை வாங்கிட்டு கம்முன்னு போறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஹீரோ அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல இந்த லேடி இருக்காங்க தெரியுமா, பல பொண்ணுங்களை வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏகப்பட்ட பணத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கிட்ட பார்த்தா சாப்பிடறதுக்கு கூட பணம் கிடையாது, எல்லாமே பார்த்தா கர்மா தாண்டா, எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை வீணாக்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா காலையில அட்ரஸ் கேட்டு போனா அந்த ஹோட்டல் கடைக்காரன் போறான். வந்துட்டு அந்த அட்ரஸ் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணும்போது அவன் பார்த்தா கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறதா பார்த்து இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் இங்க போய் என்ன பண்றான்ட்டு நம்ம பார்க்கணும் பாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா என்ன பண்றானா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது அவனுக்கு என்ன பண்றானா, தான் காதலியை படுக்க வச்சுட்டு அவங்க கூட பார்த்தா கொஞ்சம் கடலை போட்டுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் இவனுக்கு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க 2 பேரும் கடலை போறத அவங்களுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஹோட்டல்
வீட்டுக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரிய, டெலிங் இங்க வந்து நம்ம வேணாம், நம்ம 2 பேரும் வேற இடத்துக்கு போவோம், ஏதோ ஒரு பேட் பைப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போறான். அப்ப அந்த விவேக் என்ன சொல்றானா, டே அவன் கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போனா அந்த பொண்ணு கூட கொஞ்சம் கசமசா பண்ணுவான், நம்ம 2 பேரும் போய் பாப்போம்டா வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரியாஸ் என்ன சொல்றானா, டே உனக்குனா பைத்தியமா பிடிச்சிருக்கு, அவன் கண்டிப்பா அதுதான் பண்ணுவான்ட்டு தெரிஞ்சிருச்சு, நம்ம எதுக்குடா அதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்மளோட வேலைக்கு என்னமோ அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருப்போம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேக் என்ன சொல்றானா, ஆமா என்ன பண்றது, நம்ம கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாத்துக்கிட்டு தன்னோட காலத்தை ஓட்டிக்க வேண்டியதான், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பொண்டாட்டியே இருந்தானா நமக்குன்னு ஒரு சுகத்தை நம்மளால அனுபவிக்க முடியுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரியாஸ் என்ன சொல்றானா, எதுக்குடா அந்த மாதிரி கேவலமா பேசிட்டு இருக்கிற, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோ வராமைய போயிட போறா, அந்த பொண்ணுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து இவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தா செய்ய முடியாது, நம்ம வேணா ஏதாச்சும் ஒரு விபச்சாரம் பண்ற கிட்ட பொண்ணு கிட்ட போவோம், அவங்க கிட்ட வந்து பார்த்தா நம்மளோட செய்களை தீர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து பார்த்தா சரி அப்படின்ட்டு இவனுங்க எல்லாம் ஒத்துக்கிறானுங்க. அப்புறம் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு சிட்டில இருக்கிற ஒரு நபருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரு என்ன சொல்றானா 10,000 ஆகும் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது 10,000 ஆகுமா, 10,000க்கு நான் எங்க போறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க யோசிக்கிறானுங்க. என்ன காரணம்னா இவனுங்களுக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு உருப்படியான வேலை வெட்டி கிடையாது, வீட்டுல வந்து பார்த்தோம்னா சும்மா தண்டத்துக்கு தான் இருந்துட்டு இருக்கானுங்க. அதனால எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கிறதுனால தன் கையில இருக்கிற லேப்டாப் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற சைக்கிள் அண்டா குண்டா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே திருடி வைக்க ஆரம்பிக்கிறானுங்க. வித்து அவங்களுக்கு வந்து பார்த்தா பணம் கம்மியா இருக்கு அப்படின்றனால ஊருக்குள்ளேயும் வந்து பார்த்தா சில பணங்கள் எல்லாம் திருடிட்டு நிறைய என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்காக சிட்டிக்கு போறாங்க. அந்த விபச்சாரம் பண்றவரு தான் பொண்டாட்டியை வச்சு வந்து பார்த்தா இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. 10,000 கொடுக்கும்போது சரி எத்தனை பேருக்குன்னா 3 பேருக்குன்றானுங்க. 3 பேர்லாம் கணக்கு கிடையாது தம்பி, ஒரு ஆளுக்கு 10,000 அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் போன்ல டீடைலா சொன்னானே 3 பேர் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதான்ப்பா ஒரு ஆளுக்கு 10,000 நீங்க 30,000 எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னும் போது 30,000 கிடையாது அப்படின்னும் போது சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டானுங்க. இதனால இவனுங்களுக்கு வந்து பாத்திரம் ஒரு மாதிரி போயிட்டு, என்னடா இது கை கெட்டினது வாய் கெட்டாம போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு எப்படியாச்சும் வந்து பாத்திரம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அப்பதான் இவனுக்குள்ள இருக்கிற பிசாசு வந்து பாத்திரம் தலை எட்டி பாக்குது. மச்சான் நம்ம வேணும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்ல தெரியாத பொண்ணு ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்து பாத்திரம் கடத்தி அவ கூட வந்து பாத்திரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு அந்த பொண்ணை வந்து பாத்திரம் மிரட்டி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்ட் தான்டா, இந்த மாதிரி பண்ணிட்டா பொண்ணுங்க கண்டிப்பா வீட்டுல சொல்லிடுவாங்களா அப்படின்னும் போது, வாயை திறக்காத அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து எனக்கு நல்லா தெரியும், அந்த பொண்ணை வந்து பாத்திரம் நம்ம எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அவ யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் வந்து பாத்தனா அந்த விவேக் அப்படின்றவன சொல்றானா, உனக்கெல்லாம் தெரியும் பட் பொறு நாளைக்கு காலையில உனக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் வந்து பாத்தனா எல்லா பசங்களும் ரியாஸோட கடையில வந்து பாத்திரம் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தனா அந்த நன் சிஸ்டர்ஸும் போறாங்க. அப்படி போகும்போது விவேக் என்ன பண்றானா, அனிதாவை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரியாஸுக்கு வந்து பாத்தனா புரிஞ்சு போயிட்டு அனிதாவை தான் இவங்க வந்து பாத்தனா கரெக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு, பட் இவனுக்கு வந்து பாத்தனா தப்புன்னு தோணுது, பட் இருந்தாலும் அவனோட வயசு வந்து பாத்தனா தப்பு இல்லைன்னு சொல்லுது. இப்படியே கொஞ்சம் நேரம் இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தனா அந்த தெரசா அப்படின்ற அந்த நன்கு என்ன பண்றாங்கன்னா கிளம்பி போறாங்க. இப்போ வந்து பாத்தனா அந்த கிளினிக்ல அனிதா மட்டும் தனியா தான் இருப்பா, இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிருஷ்ணன் அப்படின்றவங்க என்ன பண்றானா வேகமா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட, இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தனா கழுத்துல ஏதோ ஒரு வலி இருக்கு, ஏதோ வலிக்குது, ஏதோ கடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ காரணத்தை சொல்லி அவங்கள பைத்தியம் பார்க்க சொல்றான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ எனக்கு வந்து பாத்தனா அதெல்லாம் தெரியாதுப்பா, நான் வந்து பாத்தனா சும்மா மருந்து தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சிஸ்டர் வேற இப்பதான் போயிட்டாங்க, சோ காலையில பரியாண்டும் போது ஐயோ அதுக்குள்ள நான் செத்துருவோம் போல இருக்குங்க, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா போனா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பையனை என்ன பண்றாங்கன்னா கிளினிக்ல கூட்டிட்டு போயிட்டு ஏதோ மருந்தெல்லாம் வச்சு அந்த பையனை அனுப்பிடுறாங்க. சோ ரொம்ப லேட்டா வந்து பாத்தா அவங்க அந்த கிளினிக்கை மூடிட்டு கிளம்பும் போது நிறைய கிறிஸ்டியனுக்கு என்ன பண்றானா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தா லேட்டா வந்து பார்த்தா நான் அனுப்பி விட்டுட்டேன், அவங்க காட்டு பகுதியில போயிட்டு இருக்காங்க, இதுதான் கரெக்டான டைம் வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனிதாக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த பயலுக எல்லாருமே போயிட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள நிக்கிறாங்க. அப்படி அந்த பொண்ணு காட்டு பகுதிக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது டக்குனு ரியாஸ் என்ன பண்றானா அந்த பொண்ணோட முன்னாடி போய் நிக்கிறான். என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டான். அவங்கள வந்து பார்த்தா ஒரு மாதிரி பார்வையில பார்த்துட்டு இருக்கிறான். என்னப்பா வேணும், எதுக்கு இந்த மாதிரி பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நார்மலா கேட்கும்போது நீங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பேசுற, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப வந்து பார்த்தா அவன் கூட இருக்கிற கண்ணனும் விவேக்கும் வந்து பார்த்தா அவங்கள பிடிச்சி பலுக்காட்டயமா வந்து பார்த்தா 3 பேரும் மாறி மாறி அவங்க கூட தப்பு பண்றாங்க. சோ தப்பு பண்ணிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கீச்சிட்டு அதை வந்து பார்த்தா வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே யாருக்கிட்டாச்சும் சொன்னீங்கன்னா இந்த இன்டர்நெட்ல விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறானுங்க. இதே நேரத்துல வந்து பார்த்தா ஹாஸ்டல்ல இருக்கிற அந்த தெரசா அப்படின்ற லேடிக்கு வந்து என்னது இன்னும் இந்த பொண்ணை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல அனிதா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சோர்வா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தா புரிஞ்சு போயிட்டு இந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா நிறைய சர்ச் ஃபாதர் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, ஏதோ தெரியாத பொறுக்கி நாய்க்கு இந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா தப்பா நடந்துகிட்டாங்க, நீங்க தான் வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றானா, இங்க பாருமா என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்றேன், பட் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே யாருக்கும் தெரியாம பாத்துக்கங்க, அப்படி தெரியறனால அந்த பொண்ணோட பேருக்கு தான் ரொம்ப கெட்ட பேராகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு
இவர் சொல்றாரு. இவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கரெக்டா இருந்தாலும் பட் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளியே சொல்லாம இருக்க முடியும். இதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைத்தியம் பாக்குறதுக்காக அவங்க கூட இருக்கிற எல்லா நன் சிஸ்டரும் வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த 3 அயோக்கிய பயல்களையும் காட்டுறானுங்க. 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா பயத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரியாஸ் தான் ரொம்ப பயத்துல இருக்கிறான். என்ன சொல்றானா அந்த பொண்ணு யார்கிட்டயும் சொல்லிட மாட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு விவேக் என்ன சொல்றானா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. உனக்கு விருப்பப்பட்ட இன்னொரு வாட்டி கூட அந்த பொண்ணு கூட போய் தப்பாரு அவ எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை பத்தி நிர்வாணமா வீடியோ எடுத்தாங்கல்ல அதை வந்து பாட்டு இன்டர்நெட்ல போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி விவேக் சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியாஸ் திட்டுறான். இங்க பாடுறா நம்ம எல்லாம் பண்ணாதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் நம்ம பண்ணதே ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேக் கேட்க மாட்டான். போடா ஏகப்பட்ட பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல விற்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண மறுநாள் ரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா விவேக்கு கால் பண்ணும்போது அந்த பையனோட போன் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரே பயந்துட்டு என்ன பண்றானா கிருஷ்ணன் கால் பண்ணி எதுக்கு அவன் போன் எடுக்க மாட்டான் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது மச்சான் பதறாத அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவன் வந்து பாத்தீங்கன்னா எது எமர்ஜென்சி குடும்பத்தோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே போறதா சொன்னா அதனால போனுக்கு சார்ஜ் போடாம விட்டுருப்பான்டா நீ தப்பாலாம் எதுவும் எடுக்காத அது மட்டும் இல்லாம அந்த லேடியை பத்திலாம் நீ பயந்துட்டு இருக்காத பொண்ணு ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்றான். இது மட்டும் இல்லாம அந்த பன்னாடை என்ன பண்ணிருக்கானா அந்த நன்னோட நிர்வாண வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிட்டான் போல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க சுத்தி கடைசியில இவங்க இருக்கிற அந்த கிராமத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா தப்பான பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் மாணிக்கம் அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த தெரசா கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை பத்தி தப்பான வீடியோ எல்லாம் இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயுமே அவ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெட்ட பேர் தான் அவளை ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு அனுப்பிடுங்க அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவன்ட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு போறான். உடனே இங்க என்ன பண்றாங்கன்னா நேரம் சர்ச் ஃபாதர் கிட்ட போய் சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றான்னா அந்த வீடியோ போய் நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஃபாதர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணோட அந்தரங்க வீடியோவை நான் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்பது அப்படி தப்பா எடுத்துக்காதீமா ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறான் அப்படின்றக்காக ஆதாரம் இல்லாம நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்திருந்து அது ஆதாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க. சரி என்னால முடிஞ்ச உதவி என்ன பண்றேன் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது தான் அனிதா என்ன பண்றாங்கன்னா தன்னோட இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு வாந்தி வருது. என்ன பண்றாங்கன்னா போய் வாந்தி எடுக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே என்னாச்சு எதுக்கு வாந்தி எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டா. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தெரசாவுக்கு தெரியுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட பிரெக்னன்சி கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்கிறா. அதனால அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருமா உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது ஒரு பாவப்பட்ட குழந்தை அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கழிச்சிட்டாதான் போனாலும் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றானா மேடம் என்னால அப்படி பண்ணவே முடியாது என்னோட வயித்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஏதோ ஒரு தப்பு போன மூலம் தான் வளர்ந்துட்டு இருந்தாலும் அது கடவுளா எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா என் மூலமா பரப்புற அந்த உயிரை வந்து பாத்தீங்கன்னா அழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரியுமா அப்படி அழிக்காட்டி உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் நடக்கும் உன்னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட அதாவது இந்த ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா தங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியும் மேடம் ஆல்ரெடி என்ன நீங்க அனுப்பத்துக்கு பிளான் போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே போறேன். இப்போ இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரியாஸும் பாக்குறாரு. அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனால அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாத அளவுக்கு மறைஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா தன்னோட போனரமா அதாவது அந்த தெரசா கிட்ட போயிட்டு என்ன வந்து தங்கறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அட்லீஸ்ட் இந்த கடையில வேலை பார்க்கறதுக்காச்சும் எனக்கு அனுமதி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா தரலாமா பட் உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க ஒரு குழந்தை அதை கலைச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என்னால முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க என் குழந்தைய பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போல்டா பேசுறாங்க. அப்பதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுசிதா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருமா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து ஏன் அதுக்கு அடுத்தது கூட என் வீட்டுல வந்து நீ தாராளமா தங்கிக்கலாம் நான் உன்னை கூட்டிட்டு போற உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற வழி கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுமே சுசிலா என்ன பண்றாங்கன்னா தன்னை பத்தி சொல்றாங்க. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில பெண்களை வச்சு இந்த இடத்த தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் விட்டுட்டேன். இப்ப ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனும் சிரிச்சிட்டு அந்த இடத்துக்குள்ள போறாங்க. இப்படி இருக்கும்போது தான் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ன பண்றானா சுசிலாவோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன சுசிலா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை கூட்டு வச்சுட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு ரொம்ப நல்லது இப்ப புதுசா வந்திருக்கால அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போயிட்டு விடிஞ்சதும் விட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா பாய்க்கு வந்தபடி அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்ல பெல்ல போ அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் சுசிலா வந்து வீட்டுல இருக்கிற முட்டை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்காக எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அனிதா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இன்னில இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பாக்குறேன் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்காக நான் கடத்தருக்கு போயிட்டு இந்த முட்டையெல்லாம் வித்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க கடுப்பா வரை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கெம்மாடி
நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாமா, ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தா உனக்கு ஏத்துப்பாங்களான்ட்டு தெரியல. ஏற்கனவே வந்து பார்த்தா நீ ஒரு புனிதமான பெண், அந்த புனிதத்தை வந்து பார்த்தா ரெண்டு புறம்போக்குங்க ஏதோ உனக்கு எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதனால வந்து பார்த்தா இங்க இருக்கிறவெல்லாம் உன்னை தப்பா தான் பாப்பான் அப்படின்னும் போது இங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்தா பிரச்சனை கிடையாது, நான் வந்து பார்த்தா தைரியமா இருக்க போறேன். ஏன்னா என் வயித்துல என்ன நம்பி ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தா நான் தைரியம் கொடுக்கணும்னா நான் தைரியமா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சூப்பர்மா இதுதான் வந்து பார்த்தா கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட முட்டையெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. ஹீரோனும் வந்து பார்த்தா முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடையில கொடுக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வர்கீஸ் அப்படின்ற நபருக்கு என்ன சொல்றானா, இந்த பொண்ணை பார்த்துட்டு இங்க பாருமா அந்த புறம்போக்குங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன் மேல தப்பு கிடையவே கிடையாது, உனக்கு என்ன விடுமோ எப்போ விடுமோ என் கிட்ட வந்து தாராளமா கேளு, என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை வந்து பார்த்தா இந்த ஹோம்ல வச்சிருக்க கூடாது, வெளியே போக சொல்லுங்க, இவளால வந்து நம்ம சர்ச்சோட புனிதமே கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பான். திடீர்னு இப்ப எப்படி இவ்வளவு நல்லபனா மாறினா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப இந்த பொண்ணு வந்து பார்த்தா யாரோட வீட்டுல இருக்காங்க, சுசீலாவோட வீட்டுல. சுசீலா இதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணாங்க, சில பெண்களை வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இப்ப இந்த பொண்ணு கிட்ட பேசி பழகிட்டு அவ கூட வந்து பார்த்தா பொண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட கிரண்க்கு என்ன பண்றாங்கன்னா, கேண்டாடே உனக்கு வந்து பார்த்தா வெக்கமா கிடையாது, அன்னைக்கு என்ன பத்தி போட்டும் கொடுக்குற, இப்ப என் கூட பொண்ணா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், உன்ன மாதிரி ஆண்களை பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த வர்கீஸ் என்ன பண்றானா ஹீரோ கிட்ட போயிட்டு, அம்மா தம்பி உன்கிட்ட கேட்கணும்னு சொல்லி நினைச்சேன், உன் கூட ஒரு 4 தருதலைங்க சுத்திட்டு இருக்குமே, எங்க அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நினைவு தெரியல, நான் அவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க 2 பேரும் வரானுங்க. எங்கடா போனீங்க, என்னடா ஆச்சு உங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, முதல்ல மச்சான் நாங்க 2 பேரும் அந்த பொண்ணு கிட்ட தப்பா இருந்ததுக்கு அடுத்தது எங்க மனசு வந்து பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டத்துல இருந்துச்சு, அதனாலதான் வந்து பார்த்தா வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டோம், அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வந்து பார்த்தா நிறைய பணம் கஷ்டம் இருக்குன்றனால எங்களால வந்து பார்த்தா அதை சரி பண்ண முடியல, இப்போ வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும், வேணும்னா நம்ம திருப்பி அந்த அனிதாவை கரெக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அதுக்கு ரியாஸ் என்ன சொல்றானா, கேண்டா உங்களுக்கு அறிவு கிடையாது, ஒரு புனிதமான அந்த ஒரு பொண்ணை வந்து பார்த்தா பாய்க்க நம்ம வீணாக்கிட்டோம், அது மட்டும் இல்லாம நம்மளால அந்த பொண்ணு வந்து பார்த்தா இப்ப கர்ப்பமா இருக்கா, அதனால அந்த பொண்ணை வந்து பார்த்தா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இப்ப வந்து எங்க தங்கிருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கானாச்சும் உங்களுக்கு தெரியுமானு போது அதுக்கு அந்த விவேக் என்ன சொல்றானா, டே இன்னும் பாட்டமா போயிட்டு நம்மள அவள் வாண்டடா கூப்பிட்டு வராண்டா, அப்படி கிட்ட போனாலே அப்படியே வந்துரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓப்பனா பேசும்போது செவுல கிருத்துரும் பரதேசி நாய, அந்த பொண்ணு வந்து பார்த்தா பாவம், அவளை வந்து பார்த்தா விட்டுறணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிடா பொண்ணோட விருப்பப்படி அந்த பொண்ணை விட்டுறலாம், ஆனா நைட்டு நம்ம வந்து ஒரு பார்ட்டி வைப்போம், ரொம்ப நாள் ஆச்சுல நம்மளாம் மீட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல சரி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நைட்டு வந்து பார்த்தா ரியாஸோட கடையில ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அப்ப ரியாஸ் என்ன சொல்றானா, எனக்கு வந்து பார்த்தா நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது, அதனால நான் போயிட்டு அனிதா கிட்ட உண்மையில சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது இது கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன நினைச்சிட்டு இருக்க, அவ வந்து பார்த்தா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னீங்க, அப்ப வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு அப்பா யாரு தெரியுமா, 3 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான், உன்னோட குழந்தை எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னும் போது பரவாயில்ல மச்சான், அப்ப வயித்துல யாரோட குழந்தை வளர்ந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பார்த்தா அவளுக்கு என்னோட பொண்டாட்டி ஏத்துக்க போறேன், அது மட்டும் இல்லாம அவளை வந்து பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது எனக்கு 2 பேரும் வந்து பார்த்தா விட மாட்டான் அப்படின்றாங்க. அது தப்புடா மச்சான், அந்த பொண்ணு கிட்ட நமக்கு ஏதோ பொண்ணா இருந்துட்டோம், அதோட வந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பார்த்தா கீரை ஒத்துக்க மாட்டான். அன்னைக்கு நைட்டுக்கு என்ன பண்றானா நேரா சுசிலாவோட வீட்டுக்கு போயிட்டு அனிதா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பேசலாம்பா பட் இந்த நேரத்துல பேச முடியாது, எதுவா இருந்தாலும் பகல்ல வா அப்படின்ற மாதிரி சொல்ல சரிட்டு இவங்க என்ன பண்றானா நைட்டு போயிட்டு படுத்து தூங்குறான். அப்படி தூங்கும்போது கூட இந்த பொண்ணோட வாழ்க்கை வீணாக்கிட்டமே அப்படின்ட்டு நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நமக்கு எப்படி மன்னிப்பு கேட்கலாம், அவங்க முகத்தை பார்த்து எப்படி பேசலாம், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து பார்த்தா நம்மளோட காதலுக்கு ஏத்து பல மாட்டலாம் அப்படின்ட்டு கேட்கப்பட்ட குழப்பத்தோட ஒரு புத்துணர்ச்சியோட தலைவன் வந்து பார்த்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். மறுநாள் முதல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்ககிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அப்படின்றாங்க, நான் வந்து பார்த்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தானே உங்களை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தப்பா ட்ரீட் பண்ணேன், அதனால அதுக்கு பிராயச்சித்தமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொண்ண மாதிரி பெண்களோட உணர்ச்சி புரிஞ்சுக்க முடியாதவங்க கூட கண்டிப்பா வந்து பார்த்தா என்னால குழந்தை பெற்றுட்டு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம என் வயித்துல வளர குழந்தை என்னால நல்லா பாத்துக்க முடியும், அதுக்கு வந்து பார்த்தா எவனோட தாயமும் தேவையில்ல, என்னால முடியும், உன் வேலையை பார்த்துட்டு நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு வந்து பார்த்தா ஒரு பாறையை போயிட்டு என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டாலுன்னு சொல்லிட்டு மனசு வந்து பார்த்தா இருக்கிட்டு ஒரு மாதிரி சோகத்தோட அந்த இடத்தை விட்டு போறான். மறுநாள் ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த முட்டையெல்லாம் எடுத்துட்டு கடைக்கு போகும்போது போற வேலை ஒரு அரச மரத்துல வந்து பார்த்தா அந்த பையன் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறான். ரியாஸோட முகத்தை பாக்குறாங்க. ஹீரோனுக்கு வந்து பார்த்தா அழுகணும் சோகப்படணும் இல்ல கோபப்படணும் அப்படின்ட்டு எதுவுமே தோணல, எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அவனோட பணத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இந்த இடத்துல இந்த படத்தோட கதை முடியுது. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அதனால டாடா பை பை.